அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டுல இருந்து யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. சரியா? முதல்ல பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் அகிலன் அவர்களுக்கு 11வது ஞானபீட விருது 1975ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது 38வது ஞானபீட விருது 2002ஆம் ஆண்டுல ஜெயகாந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இப்ப 2026ல 60வது ஞானபீட விருது வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? சோ 3மே கரெக்ட். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் தி ஆத்தர் ஆஃப் ஃபர்ஸ்ட் தமிழ் ஷார்ட் ஸ்டோரி குளத்தாங்கரை ஆலமரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ குளத்தாங்கரை ஆலமரம் அப்படிங்கிற இந்த முதல் தமிழ் சிறுகதையை எழுதினது யார் அப்படின்னா விவிஎஸ் ஐயர். சரியா? சோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்தது, 5 இஸ் ரிலேட்டட் டு பாலை லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 அப்படிங்கிறது பாலை நிலத்தோடு தொடர்புடைய ஒரு நூல். சரிங்களா? குறிஞ்சிப்பாட்டு ஸ்பீக்ஸ் அபவுட் 99 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். குறிஞ்சிப்பாட்டு 99 வகையான மலர்களை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பேப்பர்ல இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் வந்துருந்துச்சு உங்களுடைய சங்க இலக்கியங்கள் தொடர்பாக. ஸோ அதுல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஒரு பைசா தமிழன் began publication in June 1907 from ராயப்பேட்டா in Madras and was priced at 1 பைசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர் அவர்களுடைய ஒரு பைசா தமிழன் ஜூன் மாதம் 1907ஆம் ஆண்டுல இருந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எங்க இருந்துன்னா மெட்ராஸ்ல ராயப்பேட்டா அப்படிங்கிற பகுதியில இருந்து. அதனுடைய விலை வந்து பேர்லயே இருக்கு, ஒரு பைசா தான். இட் வாஸ் அ 4-page வீக்லி ஜேர்னல் issued every Wednesday அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொரு புதன்கிழமையும் வெளியிடப்பட்ட 4 பக்கங்களை கொண்ட ஒரு வார இதழாக இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பெயரை மாத்தி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. என்னவா ரீநேம் பண்ணியிருப்பாங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1908ஆம் ஆண்டுல. 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இதுவும் ஹிந்து பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகிளை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, அகைன் இதுவுமே நமக்கு ஹிந்து பேப்பர்ல வந்ததுதான். என்னன்னா, போன எக்ஸாம்ல குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் இங்க இருக்கக்கூடிய பறவைகளை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு பேப்பர்ல அந்த ஆர்டிகல்ல விலங்குகளை வச்சு கொடுத்திருந்தாங்க. சோ 5மே இங்க கரெக்ட் பேர் தான். ஆல் ஆர் கரெக்ட். அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதனாலதான் கரெக்ட் பேராவே கொடுக்கறது எல்லாமே. குறிஞ்சி அப்படிங்கிறது எலிஃபண்ட், டைகர், பியர், லயன் எல்லாமே வந்துரும். முல்லை நிலத்துல டீர் அண்ட் ராபிட். மருத நிலத்துல பஃபலோ அண்ட் ஆட்டர். அடுத்தது நெய்தல் நிலத்துல ஷார்க். பாலை நிலத்துல ரெட் டாக் ஆர் டோல், ஒரு டாக் மாதிரி இருக்காது. சரிங்களா? சோ எல்லாமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.